ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சா வீடு. இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சிடறேன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு எடுத்து சட்டியில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு குக்கரில் போட்டு நல்லா கழுவிட்டு அதை ஒரு 2 விசில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். ஒரு 2 விசில் விட்டாலே நல்லா வந்து வெந்துடும். மலர்ந்து ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது, ஓரளவுக்கு வெந்தாலே வந்து போதும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து ஒரு கைப்பிடி வந்து வெல்லம் எடுத்து அதை வந்து பாவு காய்ச்சி வந்து எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப பாவுலால் இல்லை, ஜஸ்ட்டு வந்து கரைஞ்சாலே வந்து போதும். வெல்லம் வந்து பாருங்கள், இந்த ஒரு கைப்பிடி வேணாலே போதும். நான் மெஷர்மெண்ட்டு கப்லாம் போடலை, ஜஸ்ட்டு கையளவே வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன். அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். இதிலே வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சுகருக்கு உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து வந்து அதே சட்டியில் வந்து ஒரு 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 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து வறுத்து தனியாக வந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம் அந்த ஸ்நாக்ஸ் வந்து. அதிலே ஒரு கைப்பிடி வந்து அந்த நெய்யிலே வந்து தேங்காய் துருவல் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து ரவை வந்து போட்டுக்கிட்டேன். அந்த எண்ணெயிலே வந்து நெய்யிலே வந்து தேங்காவையும் ரவையும் போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த ரவை போட்டு செய்கிறதுனால அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வந்து வெந்துருச்சு. ரொம்ப குழைய விடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக வந்து மலர்ந்தாலே வந்து போதும். இந்த அளவுக்கு இருந்தாலே ஒரு 2 விசில் விட்டாலே வந்து பருப்பு நல்லா வந்து மலர்ந்துடும். அதை எடுத்து நல்லா அதில் போட்டு கொட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வெள்ளை பாவு வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து வடிகட்டி ஊற்றிட்டு அதை நல்லா வந்து கிளறி விட்டுட்டு லைட்டாக இதுக்கு வந்து லேசாக ஒரு பிஞ்ச் வந்து உப்பு போட்டோம் அப்படின்னா வந்து சர்க்கரையை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு நெய்யை ஊற்றி நல்லா கிளறி எடுத்தோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும். காரைக்குடி சைட்லாம் வந்து இது பேர் வந்து உக்காரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.